ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து நம்மளோட 10th சாப்டர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஓகே, இதில் சும்மா கொஞ்ச நேரம் வரைக்கும் ப்ரீஃபாக எவல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செமிகண்டக்டர்ஸ் பற்றி தான் பார்ப்போம். ஸோ அது வந்து நான் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக எவல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் எப்படி இவால்வ் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ எலக்ட்ரானிக்ஸ்னாவே பேசிக்காக நம்மளுக்கு என்ன தெரியும்னா, so electronics is a branch of physics that incorporates technology to design electrical circuits. Okay, okay, so electronics inறது physics ஓட branch that deals with electrical circuits. Okay, so electrical circuits inறது என்னதுன்னா, they have some components which depicts the behavior and movement of electrons and holes. Okay, so electrical circuit inறது என்னதுன்னா, they are bunch of components. So circuit nave closed loop னு அர்த்தம். Okay, so circuit nave என்ன அர்த்தம், closed loop னு அர்த்தம். ஸோ இந்த க்ளோஸ்ட் லூப்பில் வி ஹேவ் செவரல் காம்பனன்ட்ஸ். ஓகே, ஸோ ரெசிஸ்டர் இருக்கலாம், இல்லை ஒரு கெப்பாசிட்டர் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு இண்டக்டர் இருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, தே ஆர் ஜென்ரலி கால்டு பாசிவ் காம்பனன்ட்ஸ் சொல்லுவாங்க. பாசிவ் காம்பனன்ட்ஸ். ஸோ பாசிவ் காம்பனன்ட்ஸ்னா என்னதுன்னா, தே கேனாட் ஜென்ரேட் பவர். ஓகே, ஆக்சுவலாக சொல்ல போனால் ஜென்ரேட் பவர்னு சொல்லக்கூடாது, இது வழியாக வி கேனாட் இன்ஜெக்ட் பவர் இன்டு த சர்க்கியூட். ஓகே, ஸோ அந்த மாதிரி காம்பனன்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாசிவ் காம்பனன்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ பாசிவ் காம்பனன்ட்ஸ் தே கேனாட், ஸோ இதுதான் அதோட டிஸ்டிங்ஷன், தே கேனாட் ஜெனரேட், கரெக்டாக சொல்ல போனால் இன்ஜெக்ட் பவர். ஓகே, ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் வச்சு நம்மளால பவர் இன்ஜெக்ட் பண்ண முடியாது. வேறஸ் we have some other components called active components. ஸோ ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ்ன்றது என்னதுன்னா, பழைய காலத்தில் we have vacuum tube. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஆக்டிவ் காம்பனன்ட்ஸு ட்ரையோடு, பென்டோட், டெட்ரோட். ஸோ இதெல்லாம் என்னதுன்னா, இதெல்லாம் பழைய காலத்தில் இருந்த டிரான்சிஸ்டரோட பேர். ஓகே, ஸோ டிரான்சிஸ்டர் வந்து பேஸ்ட் ஆன், ஸோ இப்போ இருக்கிறது வந்து டிரான்சிஸ்டர். ஸோ இது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் செமிகண்டக்டர். வேற இதெல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் வேக்யூம் டியூப். ஸோ வேக்யூம் டியூப்ல வச்சு நம்ம செய்கிற ரெண்டுமே, ஆனால் பேசிக்காக ஒரே ஃபங்க்ஷன் தான் வேலை செய்யும், ஒரே ஃபங்க்ஷன் தான் பண்ணும். ட்ரையோடு, பென்ட்ரோடு, டெட்ரோடு எல்லாமே வந்து தே அண்ட் டிரான்சிஸ்டர் போத் பெர்ஃபார்ம் தி சேம் திங். ஸோ இதெல்லாம் வந்து வேக்யூம் டெக்னாலஜி, வேக்யூம் டியூப் டெக்னாலஜி. இது வந்து செமிகண்டக்டர் டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் பழைய காலத்தில் இருந்து யூஸ் பண்ண இது. ஓகே, ஸோ அப்போ டிரான்சிஸ்டரும் சரி, இந்த ட்ரையோடு, பென்டோட், டெட்ரோடும் சரி, என்ன ஆக்சுவலாக நம்ம சர்க்கியூட்டில் பண்ணோம்னா, we can control the flow of current through this device. So all this device வந்து controls the flow of current. So both vacuum tube and the transistor control flow of charge in a circuit. ஓகே, ஸோ அப்போது இவங்க எல்லாமே ரெண்டு பேருமே ஒரே ஃபங்க்ஷன் தான் பண்ணுவாங்க. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, இதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜும் அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் பவரும். ஓகே, ட்ரையோட், பென்டோட், டெட்ரோட்லாம் வந்து வி நீட் ஹை வேக்யூம்.
சாரி ஹை பவர் வேணும். ஓகே, அதை இந்த பேசிக் சர்க்கியூட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. வேற டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து we can operate in a with very small power இருந்தாவே போதும். ஓகே, ஸோ அதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ சர்க்கியூட்ன்றது அப்போ என்னதுன்னா இட் இஸ் அ combination of active and passive components in which we can control the flow of current. ஸோ அது பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? ஸோ அது நம்ம கரண்ட்டை அதில் சார்ஜ் எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுனால வி கேன் அப்டைன் சர்டன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ நம்மளோட எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸில் தே ஆர் நத்திங் பட் தே ஹாவ் அ பேட்ரி இருக்கும், அதில் வந்து செல்ஸ் இருக்கும், செல் எல்லாம் கம்பைன் ஆகி பேட்ரி இருக்கும். ஸோ வி ஹாவ் பேட்ரி. ஸோ பேட்ரியில் வி ஹாவ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் டெர்மினல். ஸோ இது வந்து வி ஹாவ் அ சர்க்கியூட். இது வந்து சர்க்கியூட் போகும். ஸோ சர்க்கியூட் என்ன பண்ணுது? நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அதை வந்து இதில் நம்ம வி கேன் டிசைன். எய்தர் வி கேன் இம்ப்ளிமெண்ட் வித் எக்ஸ்பிளிசிட்டாக வந்து பாசிவ் ஆக்டிவ் காம்பனன்ட்ஸை லே அவுட் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா வி கேன் கிவ் இன்டெலிஜென்ஸ் லைக் இதில் வந்து ஒரு சிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணி குறிப்பிட்ட இதுக்கு டைமுக்கு ஆன் ஆஃப் பண்ண வைக்கலாம். இது மாதிரி வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் பண்ண வைக்கலாம். ஓகே, ஸோ அப்போ சர்க்கியூட்ன்றது என்னதுன்னா சர்க்கியூட் contains passive and active components. Both helps to control charge. Control flow of electrons. For a particular task. ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். ஓகே, ஸோ பாசிவ் காம்பனன்ட்ஸில் தான் நம்ம என்னென்ன வருது. பாசிவ் காம்பனன்ட்ஸ்னு சொன்னாவே ஞாபகம் வச்சுக்கணும். பாசிவ் காம்பனன்ட்ஸ் இன்க்ளூட் ரெசிஸ்டர்ஸ், இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ். இதெல்லாம் சேர்த்து வி கால் ஆஸ் பாசிவ் காம்பனன்ட்ஸ். ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாசிவ் காம்பனன்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ பாசிவ் காம்பனன்ட்ஸ் மூலமாக வி கேனாட் இன்ஜெக்ட் பவர். ஓகே, whereas active components includes பழைய காலத்தில் we had triode, pentode, tetrodeலாம் இருந்துச்சு. அது மூலமாக we can inject power into the circuit. அதே மாதிரி டிரான்சிஸ்டர் வந்து இட்ஸ் மாடர்ன் டே திங். ஓகே, ஸோ இதுதான் வந்து இட் கான்ஸ்டியூட் இந்த எல்லாத்தையும் சேர்த்து இஃப் யூ மேக் அ சர்க்கியூட் அண்ட் தேர் பை இட் இம்ப்ரூவ்ஸ் அவர் லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணுச்சுன்னா அதுதான் வந்து எலக்ட்ரானிக்ஸோட ஒர்க்கே. ஓகே, ஸோ எலக்ட்ரானிக்ஸ்ன்றது இந்த மாதிரி டிசைனிங் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் which helps and arguments human day to day லைஃப் ஸ்டைல். ஓகே, அதுக்காக தான் நம்ம எலக்ட்ரானிக்ஸ்ன்றதை படிக்கணும். ஸோ நம்ம இப்போ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்தது நம்மளுக்கு. ஸோ ஃபேரடே ஒட்டி ஃபேரடே அவர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ அவர் தான் கெப்பாசிட்டர்ஸ் கண்டுபிடிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் வோல்டேரே அவர் ஃபேரடேக்கெலாம் முன்னாடி இருந்தவர் வந்து அவர் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் சாரி என்னது பிரைமரி அண்ட் செகண்டரி செல் எல்லாம் வோல்டாயிக் செல் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து வோல்டாரேன்றவர். ஓகே, ஸோ அதனால தான் இஎம்எஃப்ன்ற ஒரு கான்செப்டே வந்துச்சு. ஸோ இஎம்எஃப் மூலமாக தான் வி கேன் ஏபிள் டு ஜென்ரேட் எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த எலக்ட்ரான்ஸ் தான் வந்து இந்த காம்பனன்ட்ஸ்குள்ளே மூவ் ஆகும். ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸை 2 எராவாக பிரிக்கலாம். ஒன்று என்னதுன்னா பிஃபோர் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் ஆஃப்டர் செமிகண்டக்டர்ஸ். ஓகே, ஸோ பிஃபோர் செமிகண்டக்டர்ஸ் நம்ம கிட்ட இருந்த டெக்னாலஜி என்னதுன்னா வேக்யூம் டெக்னாலஜி, வேக்யூம் ஏரா. ஸோ வேக்யூம் ஏரா வந்து ஸோ இதில் வந்து வி ஹேவ் வேக்யூம் டயோடு. ஸோ இது வந்து இட் ஸ்டார்டட் இன் 1897 ஃபஸ்ட்டு வென் வேக்யூம் டயோட். ஸோ இதுதான் வந்து ஒன் வே வால்வ் மாதிரி வேக்யூம் டயோட். ஸோ வேக்யூம் டயோட் இதை யார் கண்டுபிடிச்சாருன்னா இட் இஸ் இன்வென்டட் பை ஜேஏ ஃப்ளெமிங். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்டார்ட்ஸ் ஆஃப் இட் இஸ் த ஸ்டார்டிங் ஆஃப் கண்ட்ரோலிங் எலக்ட்ரானிக்ஸ் த்ரூ இன்னொரு ஒரு எலக்ட்ரிக்கல் மீன்ஸில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர்லாம் நான் வரைஞ்சு காமிக்கிறேன், அப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்றது புரியும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம்
it is followed by invention of vacuum triode. So vacuum triode எப்போ வந்துச்சுன்னா, so vacuum triode, it is invented by Lee D. Forest. So Lee D. Forest என்றவர் தான் he invented vacuum triode. So இதை வச்சு they control electrical signals. ஸோ இதெல்லாம் என்ன, ஏன் இதை வந்து வேக்யூம் சொல்கிறாங்கன்னா, they are nothing but discharge tube தான். ஸோ நம்ம முன்னாடியே எக்ஸ்பிரிமெண்ட்டில் இது மாதிரி டிஸ்சார்ஜ் டியூப் பார்த்துருப்போம். ஸோ இந்த டிஸ்சார்ஜ் டியூப்பில் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு சைடு கேத்தோடு இருக்கும், இன்னொரு சைடு ஆனோடு இருக்கும். ஓகே, ஸோ ஒரு சைடு கேத்தோடு, இன்னொரு சைடு ஆனோடு. இந்த ஆனோடு, இது கேத்தோடு. ஸோ இதை வந்து ஒரு ஹை டென்ஷன்ஸ் வோல்டேஜ் சப்ளையில் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா, ஸோ இந்த சைடு வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ இதை கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா, தென் இதில் இஃப் வி மெயின்டைன் வேக்யூம், இதில் நம்ம வேக்யூம் மெயின்டைன் பண்ணோம்னா என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்போ தெர் இஸ் அ பிரேக் டவுன். ஸோ இங்கே இடத்துல அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டு தெர் இஸ் அ கண்டக்ஷன். ஸோ இதில் என்ன யூஸ், இதில் ஒன்றுமே யூஸ் கிடையாது. இதில் எப்போ யூஸ் பண்ண வர முடிகிற மாதிரி பண்ணாங்கன்னா, they introduced something called a third electrode. ஸோ இதுக்கு பேர் யூஸ்வலாக ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்க்ரீனு இல்லைன்னா கிரிட். ஓகே, ஸோ கிரிட்ன்றது என்னதுன்னா ஒரு ப்ரொஃபரேட்டட் பிளேட்டு, அதாவது அந்த பிளேட்டில் சின்ன சின்னதாக ஒரு துவாரம் இருக்கும், நம்ம ஜல்லிக்கரண்டி மாதிரி. ஓகே, ஸோ இந்த சைடு ஆனோடு இருக்கும். ஸோ இங்கே இதில் இன்னொரு ஒரு எலிமெண்ட் இருக்கும். அந்த எலிமெண்ட் என்னதுன்னா ஃபிலமெண்ட். ஓகே, ஒரு ஃபிலமெண்ட்டு, ஒரு கேத்தோடு இப்படி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஃபிலமெண்ட்டுக்கு வி அப்ளை ஏ லோ டென்ஷன் பேட்டரி. ஸோ இந்த ஃபிலமெண்ட் எரிய ஆரம்பிச்சுக்கும். ஸோ இதில் வி ஹாவ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், we have to apply a potential difference across the grid and the cathode. So அப்போ இங்கே we have to apply. So இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இந்த கிரிட் இதிலிருந்து வி கேன் அப்ளை, நம்மளுக்கு வி கேன் அப்டெய்னஸ் இது. ஸோ இங்கே இதுக்கும் வி ஹாவ் டு அப்ளை எ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். இங்கே வந்து கிரிட் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே, பாசிட்டிவ் should be positive, பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகே, இது மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து வேரியபிள் சோர்ஸாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், இதில் என்ன ஆகும்னா, ஸோ இதில் வி கேன் கிவ் அ வீக் சிக்னல். இதில் நம்மளோட வீக் சிக்னலை கொடுத்தோம்னா, தென் தெர் இஸ் அ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்கே வி கேன் டேக் அவுட்புட் அகெயின்ஸ்ட் கிரிட் அண்டு கிரிட்டுக்கும் கேத்தோட்ல இருந்து வி கேன் டேக் அன் அவுட்புட். ஸோ இது வந்து பயாசிங் வோல்டேஜ். இதுக்கு இப்போ கொடுக்கறதுக்கு பேர் பயாசிங் வோல்டேஜ். ஸோ இங்கே தான் வந்து வி ஹாவ் டு அப்ளை அவர் ஸ்மால் சிக்னல். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இந்த ஃபிலமெண்ட் வந்து பேர்ன் ஆகுது. ஸோ இங்கே வந்து தெர்மியானிக் எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கும். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த கேத்தோட பாஸ் பண்ணி வரும். ஆனால் இங்கே எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயாக இருக்கும், ஆனால் மூவ் பண்ணி இங்கே ஆனோட அட்டைன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ இங்கே ஒரு கண்டக்ஷனே இருக்காது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, வி கேன் இப்போ இதில் ஒரு பயாசிங் வோல்டேஜ், அதாவது கொஞ்சமாக ஒரு வோல்டேஜ் கொடுத்தோன்னா இட் வில் பி ரெடி. இப்போ இதில் ஒரு ஸ்மால் சிக்னல் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த சிக்னல் வந்து சின்ன சிக்னல், அதுக்கு ஆம்ப்ளிடியூட் கம்மி. ஆனால் இந்த பயாசிங் வோல்டேஜோடு சேர்ந்து இந்த சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளேட் வந்து இட் பிகம்ஸ் பாசிட்டிவ் ஆகும், ஐ பாசிட்டிவ் இல்லை லோ பாசிட்டிவ் ஆகும். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த சிக்னலில் இஃப் யூ ஹேவ் இது மாதிரி ஒரு வேவ் பேட்டர்ன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேற்ற மாதிரி இங்கே இந்த இதில் பாசிட்டிவ் வந்து கம்மியாக இருந்து அதிகமாயிட்டு திரும்பி கம்மியாகும்.
ஓகே. ஸோ இந்த கிரிட்ல இது மாதிரி ஆகும். ஸோ எப்போ வந்து கம்மியா இருக்கோ அப்போ எலக்ட்ரான்ஸ் இதுல இருந்து மூவ் ஆகும். ஸோ அதிகமாக இது பாசிட்டிவ் பொட்டென்ஷியல் அதிகமாகிறதுனால மோர் அண்ட் மோர் எலக்ட்ரான்ஸ் இதுல டிரான்ஸ்ஃபர் ஆகி வரும். ஓகே. ஸோ வந்து இது ப்ரொஃபரேட்டர் ஸ்ட்ரக்சரு. இது வந்து ஆனோட். இது வந்து அப்போ இங்க மோர் எலக்ட்ரான்ஸ் இதுல வந்து கிராஸ் ஆகி வந்து இங்க ஆனோட் அட்டைன் பண்ணும். ஸோ இதுல வி ஹேவ் அன் அவுட்புட்டு. இங்க வந்து நம்ம அவுட்புட் செக் பண்ணோம்னா இங்க இந்த ஸ்மால் சிக்னல் வந்து ஆம்பிளிஃபை ஆயிருக்கும். ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ண முடிஞ்சிருச்சுன்னா we can able to amplify a small signal. ஓகே. ஸோ இதுக்காக தான் நம்ம we used vacuum tube. ஸோ இது மட்டும் கிடையாது. we can even use it as a switch-ஆவும் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ எலக்ட்ரானிக் switch-ஆவும் யூஸ் பண்ணலாம். whenever you give a voltage to கிரிட்டுக்கு நீங்க எப்பெல்லாம் வோல்டேஜ் கொடுக்குறீங்களோ அப்போ மட்டும் இந்த ஆனோட் ஆன் ஆகும். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு பல்ப் கொடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இஃப் யூ கிவ் வோல்டேஜ் டு த கிரிட், அப்போ என்ன ஆகும், இங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இதில் டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஆனோடுக்கு வரும். அப்போ இந்த பல்ப் க்ளோ ஆகும். ஓகே. ஸோ இதுவே வோல்டேஜ் கொடுக்கலின்னா இந்த பல்ப் க்ளோ ஆகாது. இதில் என்ன பெரிய அதிசயம், இதுக்கு தான் சுவிட்சே பண்ணுமேன்னு சொல்லிட்டு இந்த சர்க்கியூட்டை வந்து வி கேன் டூ இட் வித் சுவிட்ச். நம்ம ஒரு சுவிட்சை வச்சு கூட பண்ணலாம். இங்கே ஒரு பல்பை கனெக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணோம்னா வி கேன் டூ த சேம் திங் வித் சுவிட்ச். இந்த சுவிட்சை போட்டோன்னா இந்த லைட் எரியும். இந்த சுவிட்சை ஓப்பன் பண்ணிட்டா லைட் எரியாது. இங்கே இதனால நம்மளுக்கு என்ன, இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதில் என்ன பெரிய கண்டுபிடிப்புன்னு நினச்சோம்னா இங்கே நம்ம எப்படி இந்த சுவிட்சை கண்ட்ரோல் பண்ணுறோன்றதை பொறுத்து தான். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரானிக்கா இந்த சுவிட்சை கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதாவது ஒரு வோல்டேஜ் மூலமா இந்த சுவிட்சை ஆன் ஆஃப் பண்ண முடியுது. ஓகே. ஸோ அதுதான் நம்மளுக்கு வேணும். ஸோ இது மாதிரி பல சுவிட்சஸை நம்ம கனெக்ட் பண்ணி வி கேன் மேக் அ மெமரி யூனிட்டு இல்லைன்னா ப்ராசஸிங் யூனிட்லாம் நம்மளால செய்ய முடியும். லாஜிக்கல் பிளாக்ஸ் செய்ய முடியும். ஓகே. ஸோ அதனால தான் வேக்யூம் டியூப்ன்றது வந்து இட் லேட் ஃபவுண்டேஷன் ஃபார் போத் ஆம்பிளிஃபிகேஷன் ஆஸ் வெல் அஸ் எலக்ட்ரானிக் ஸ்விட்சிங். ஸோ எலக்ட்ரானிக் ஸ்விட்சஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அப்போ தான் வந்து லாஜிக்கல் பிளாக்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம லாஜிக்கல் பிளாக்ஸில் அண்டு ஆறு பிளாக்லாம் இருக்குல்ல, அண்டு ஆறு கேட்ஸ்லாம். ஸோ அந்த கேட்ஸ் எல்லாம் வி கேன் டூ வித் இந்த மாதிரி வேக்யூம் டியூப்ஸை வச்சு நம்மளால பண்ண முடியும். ஓகே. ஸோ அதனால தான் வேக்யூம் டியூப் எராவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பீரியட். ஓகே. ஸோ ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா இந்த வேக்யூம் டியூப் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இட் ரிக்வயர்ஸ் லார்ஜ் வோல்டேஜ் வேணும். அதே மாதிரி இட் ஆக்குபைஸ் லார்ஜ் வால்யூம். ஸோ இதில் நிறைய காம்பனன்ட்ஸை வந்து நம்ம சின்னதாக வந்து அடுக்கி ஒரு சின்ன பிளேஸில் செய்ய முடியாது. ஓகே. ஸோ அந்த காலத்தில் இருந்த இனாக் கம்ப்யூட்டர் அதெல்லாம் வந்து இட் டேக்ஸ் ஒரு லார்ஜ் ரூம் எடுத்துக்கும். ஒரு சின்ன அடிஷன் ப்ராசஸும் இல்லை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் வந்து இட் ஆக்கிபைஸ் லார்ஜ் ஸ்பேஸ். அதே மாதிரி எனர்ஜியும் அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஓகே. ஸோ இதெல்லாம் ட்ராபேக்ஸ். ஆனால் என்ன பண்ணுறது, அந்த பீரியட்ல இதுதான் அவைலபிளாக இருந்துச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வி ஆட் டிரான்சிஸ்டர் ஏரா. ஸோ டிரான்சிஸ்டர் ஏரா வந்து நம்மளுக்கு அப்புறம் கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பைபோலார் டிரான்சிஸ்டர் வந்து இட் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை பார்டின், பிரெட்டைன் அண்ட் ஷாக்லி. இவங்க 3 பேரும் சேர்ந்து இன் 1948ல we have our first transistor era. So vacuum era இருந்து we moved on to transistor era. Vacuum tube. So vacuum tubes are nothing but discharge tubes தான். ஆனா we have extra electrodes. அந்த electrodes மூலமா we can control the current இல்லைன்னா we can switch on we can electronically switch on or off a circuit. ஸோ இப்போ அதே வேலையை தான் டிரான்சிஸ்டர் பண்ண போகுது. ஆனால் திஸ் திங்ஸ் ஆர் வெரி ஸ்மால், டைனியாக இருக்கும். அதே மாதிரி தே கன்சியூம் வெரி வெரி லெஸ் பவர். ஓகே. அதுதான் வந்து முக்கியமான பிரேக் த்ரூ. ஸோ இது யாரால வந்து ஃபர்ஸ்ட் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் பார்டின், பிரெட்டைன் அண்ட் ஷாக்லி. இவர் தான் முக்கியமான பேர், ஷாக்லி. இவர் பேர்ல ஒரு டயோடே இருக்கு, ஷாக்லி டயோடு. ஓகே. ஸோ இவங்க இதெல்லாம் என்ன எப்போ பண்றாங்கன்னா இன் 1948. ஓகே. ஸோ இது வந்து பெல் லேப்ல நடக்குது, பெல் லேப். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இவங்க தே இன்ட்ரடியூஸ் பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்.
ஸோ இதை வந்து சுருக்கமாக வி கால் இட் as பிஜேடின்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிஜேடி, பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். ஸோ பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரில் வி ஹாவ் அ பி டைப் செமிகண்டக்டர், அதுக்கப்புறம் நடுவில் சின்ன ஒரு என் டைப்பு, அதுக்கப்புறம் வி ஹாவ் அனதர் பி டைப். ஓகே, ஸோ இது மாதிரி இருக்கும். அதனால இங்கே வந்து இதை தான் ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இங்கே ரெண்டு போலாரிட்டியில் வி ஹாவ் அ செமிகண்டக்டர்ஸ், ஒன்று பி டைப் செமிகண்டக்டர், இன்னொன்று என் டைப் செமிகண்டக்டர். ஸோ இது ஒரு போலாரிட்டி, இது ஒரு போலாரிட்டி, இது ரெண்டுத்தையும் நம்ம ஜங்ஷன் பண்ணி வி ஃபார்ம் அ டிரான்சிஸ்டர். ஓகே, ஸோ இந்த டிரான்சிஸ்டரோட வேலை என்னன்னா, இதுதான் இதுல தேர்ட் டெர்மினல் வரும். ஸோ பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்ன்றது ஒரு 3 டெர்மினல் டிவைஸ். ஸோ இது மூலமா வி கேன் எய்தர் ஸ்விட்ச் ஆன் ஆர் ஆஃப் த கரண்ட் ஃப்ளோயிங் ஃப்ரம் திஸ் டு திஸ் ஏரியா. இந்த பி டைப்ல இருந்து இந்த பி டைப்புக்கு போற கரண்ட்டை வி கேன் எய்தர் ஸ்விட்ச் ஆன் ஆர் ஸ்விட்ச் ஆஃப் த்ரூ வோல்டேஜ் இந்த என் டைப் ரீஜன். ஸோ என் டைப் ரீஜனில் நம்ம என் டைப் ரீஜனுக்கும் ஒரு பி டைப் ரீஜனுக்கும் நடுவில் ஒரு பொட்டென்ஷியல் கொடுக்கறது மூலமா வி கேன் எய்தர் ஸ்விட்ச் ஆன் ஆர் ஆஃப் த கரண்ட். ஓகே, ஸோ இங்கேயும் எலக்ட்ரானிக்கலாக நம்ம ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸை தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பிஜேடியோட ஃபர்ஸ்ட். ஸோ இது எதனால ஆகுதுன்னா, டியூ டு த எமர்ஜென்ஸ் ஆஃப் ஜெர்மானியம் அண்ட் சிலிகான் செமிகண்டக்டர் மெட்டீரியல். ஓகே, ஸோ ஜெர்மானியம் சிலிகான் செமிகண்டக்டர் மெட்டீரியல் வந்தது மூலமாக தான் we are able to form bipolar junction transistor. So this is possible due to the emergence of germanium so germanium வந்து GE, germanium and silicon செமிகண்டக்டர். இன்னும் நான் செமிகண்டக்டர்னா என்னன்னு சொல்லலை, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட எமர்ஜென்ஸ்னால தான் வி ஆர் ஏபிள் டு ஃபார்ம் இது பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். ஓகே, ஸோ ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் வச்சுட்டு வி கேன் ஃபார்ம் லாஜிக்கல் பிளாக்ஸ். நம்மளால அண்ட் கேட்டு, ஆர் கேட்டு, நார் கேட்டு, நேண்ட் கேட்டு, இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாஜிக்கல் கேட்ஸ். ஓகே, ஸோ இது வச்சு இதெல்லாம் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு, ஸோ இதை வந்து நம்ம பிசிக்கலாவே சுவிட்ச் வச்சே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஆனா நம்மளுக்கு அதை வச்சு நம்மளால ஆட்டோமேட் பண்ண முடியாது எதுவுமே. ஸோ ஆட்டோமேட் பண்றதுக்கு வி நீட் எலக்ட்ரானிக் சுவிட்சஸ். இந்த எலக்ட்ரானிக் சுவிட்சஸை தான் வந்து இந்த பிஜேடி வந்து செயல்படுது. ஓகே, ஸோ பிஜேடியை வந்து வி கேன் யூஸ் இட் ஆஸ் அ ஸ்விட்ச் கான்ஃபிகரேஷன்லையும் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆம்பிளிஃபையர் கான்ஃபிகரேஷன்லையும் வச்சுக்கலாம். ஸோ ஆம்பிளிஃபையர் கான்ஃபிகரேஷன்னா என்னதுன்னா, ஒரு வீக்கான இருக்க ஸ்மால் சிக்னலை, ஸோ இதை வந்து நம்ம வேவ் டயக்ராம்ல போட்டோம்னா, ஒரு ஸ்மால் ஆம்பிளிடியூட் சிக்னலை ஒரு டிரான்சிஸ்டர் வழியா, டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் வழியா நம்ம அனுப்பும் போது வி கெட் லார்ஜ் சிக்னல். ஸோ இது மாதிரி லார்ஜ் ஆம்பிளிடியூட் சிக்னலாக மாற்றிக்கலாம், லார்ஜ் ஆம்பிளிடியூட் சிக்னலாக மாற்றிக்க முடியும் நம்மளால். ஓகே, ஸோ இங்கே வந்து டிரான்சிஸ்டர் ஆக்ட்ஸ் அஸ் அன் ஆம்பிளிஃபையர். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸில், அதாவது டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸில், தே ஆக்ட்ஸ் லைக் எ ஸ்விட்ச், particularly electronic switch. So in the switch we can control through applying voltage or current through in the transistor apply பண்ண மூலமா we can control the flow of charge. Okay, so இதெல்லாம் நீங்க நம்ம பின்னாடி படிப்போம். ஸோ இந்த லாஜிக்கல் பிளாக்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த லெசன்ல நம்ம பின்னாடி போக போக படிப்போம். இப்போதைக்கு இந்த டிரான்சிஸ்டரும் வேக்யூம் டியூபும் ரெண்டுமே ஒரே வேலையை தான் செஞ்சிட்டு இருந்துச்சு. So we can either use them as amplifier or a switch. Okay, so amplifier யூஸ் பண்ணலாம், இல்ல switch யூஸ் பண்ணலாம். So amplifier மோஸ்ட்லி எங்கன்னா அனலாக் சைட்ஸ்ல யூஸ் ஆகும், அனலாக் எலக்ட்ரானிக்ஸ். Okay, so analog electronics na there is a continuous variation of voltage or current. அது மாதிரி இருந்துச்சுன்னா அதை அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்னா சிக்னல்ஸ் தான், சிக்னல்ஸ் எல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்றோம்ல, அதுதான் வந்து அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அங்க எப்படி இருக்கும்னா, சிக்னல்ஸ் வந்து வோல்டேஜஸ்க்கு வந்து டிஸ்டிங்க்ட் வேல்யூ இருக்காது. ஸோ வோல்டேஜ் வந்து 1 to 5 வோல்ட்டுக்குள்ள எந்த வேல்யூ வேணாலும் எடுக்கும்.
ஓகே. ஸோ 1.101 இருக்கலாம், இல்லைன்னா 1.3 இருக்கலாம், 301 அது மாதிரி எந்த வோல்டேஜ் ரேஞ்ச் வேணாலும் எடுக்கும். கண்டினியூஸா வேரி ஆகும். அதாவது இதுக்கு அடுத்த நம்பர் வந்து இதுதான் சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு அப்புறம் எத்தனையோ டிஜிட்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறதும் அடுத்த நம்பரும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் வேரியேஷன் ஆஃப் வோல்டேஜை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு அப்ளையன்சஸ் யூஸ் கிரியேட் பண்ணோம்னா அதை வந்து அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ யூஸ்வலாக நம்மளோட அந்த காலத்து ரேடியோலாம் வந்து அனலாக் எலக்ட்ரானிக்ஸில் தான் வேலை செஞ்சிச்சு. ஓகே. ஸோ ஒரு கேரியர் வேவ் இருக்கும், அதில் நம்மளோட வாய்ஸ் இல்லைன்னா லோ சிக்னல் வேவை வந்து நம்ம அதில் மாடுலேட் பண்ணி அந்த கேரியர் வேவ் மூலமாக வி டிரான்ஸ்மிட் டு லாங் டிஸ்டன்ஸ் அனுப்புவோம். அது அதுக்கப்புறம் திரும்பி டிமாடுலேட் பண்ணி நம்மளோட சிக்னலை அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் பண்றதுக்கு வி நீட் ஆம்பிளிஃபையர்ஸ். ஸோ அதெல்லாம் படிக்கிறது, அது ரிலேட்டடா நம்ம டிசைன் பண்ற சர்க்கியூட்ஸ் எல்லாமே கம்ஸ் அண்டர் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் கீழே வரும். ஓகே. ஸோ இதுவே டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னா அங்க வோல்டேஜ் எய்தர் ஹை இல்லைன்னா லோ, இது ரெண்டு தான். அதாவது 5 வோல்டேஜ் இல்ல 0 வோல்ட், இல்லைன்னா 12 வோல்ட் இல்ல 0 வோல்ட். ஓகே. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். அதாவது இது ரேஞ்சு கூட கிடையாது, ரெண்டே ரெண்டு. அதனாலதான் இதை வந்து என்னன்னு சொல்லுவோம், நம்ம பைனரி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம். 2 ஸ்டேட்ஸ், ஒன் எய்தர் ஆன் ஸ்டேட் இல்ல ஆஃப் ஸ்டேட். ஸோ அது மாதிரி ஸ்டேட்ல இருக்கிறது என்னது, சுவிச்சஸ் தான். சுவிச்சஸ்க்கு வந்து இன்பிட்வீன் வேல்யூஸ்லாம் இருக்காது. ஒன்று ஆன் பண்ணலாம் சுவிட்சை வச்சு, இல்லைன்னா ஆஃப் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுவும் மூலமா அதுவும் வந்து வி கேன் கெட் த்ரூ செமிகண்டக்டர்ஸ், அதாவது டிரான்சிஸ்டர் வச்சு நம்ம வி கேன் ஜென்ரேட். ஓகே. ஸோ அதே அந்த மாதிரி காம்பனன்ட்ஸை வி கேன் மேக். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அதனால டிரான்சிஸ்டரை வி கேன் யூஸ் இட் எய்தர் ஆஸ் அன் amplifier in the application of analog electronics, or we can use it the same transistor for switching application in digital electronics. இந்த and or nor and gate அதெல்லாமே வரது comes under digital electronics. ஸோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து யூஸ்வலா இதுல 2 ஸ்டேட்ஸ் தான், ஒன்று ஆன் ஸ்டேட் இல்ல ஆஃப் ஸ்டேட். ஓகே. ஸோ இதெல்லாம் பத்தி படிக்கிறது, இதை அப்ளை பண்ணி நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் டிசைன் பண்றது எல்லாமே கம்ஸ் அண்டர் எலக்ட்ரானிக்ஸ் கீழே தான் வரும். ஆனா இது எலக்ட்ரானிக்ஸே ரெண்டா பிரியும், ஒன்று அனலாக் எலக்ட்ரானிக்ஸா பிரியும், இன்னொன்று டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸா பிரியும். ஸோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து ஒரு பூம் நடந்தது. எப்போ நடந்துச்சுன்னா ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் ஜெர்மேனியம் அண்ட் சிலிகான், தட் த்ரூ இதுதான் என்னது செமிகண்டக்டர்ஸ் வந்து நம்ம டிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாமே நடந்துச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரியான லாஜிக்கல் பிளாக்ஸை வச்சு வி கேன் மேக் மெனி காம்பனன்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி லார்ஜ் நம்பர் ஆஃப் லாஜிக்கல் பிளாக்ஸ் எல்லாம் வச்சு வி கேன் ஃபார்ம் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். ஸோ இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் ஸோ இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ்னா என்னன்னா, நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ற சின்ன சின்ன சர்க்கியூட்ஸ் எல்லாம் வந்து ஒரே சர்க்கியூட்குள்ள வைக்கிறது. ஓகே. ஸோ ஒரு சர்க்கியூட் வந்து டீநாய்சிங் பண்ணும். ஓகே. இன்னொரு சர்க்கியூட் வந்து ஆம்பிளிஃபை பண்ணும். ஓகே. ஸோ இன்னொரு சர்க்கியூட் வந்து மாடுலேட் பண்ணும். இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து இதை எல்லாத்தையும் வந்து ஒரே சர்க்கியூட்ல வச்சோம்னா அதுதான் வந்து நம்ம இன்டகிரேட்டட் சர்க்கியூட் சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த இதுக்கும் வந்து வி நீட் ஆக்டிவ் பிளஸ் பேசிவ் காம்பனன்ட்ஸ். இதுக்கும் ஒரு ஆக்டிவ் ஒரு பேசிவ் காம்பனன்ட்ஸ் தேவைப்படும், இதுக்கும் ஒரு ஆக்டிவ் ஒரு பேசிவ் காம்பனன்ட்ஸ் தேவைப்படும். யூஸ்வலா பேசிவ் காம்பனன்ட்ஸை வந்து சர்க்கியூட்டுக்கு வெளியே கொண்டு வந்துருவாங்க. ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் பிளாக் மட்டும் இருக்கும். இந்த பிளாக்குக்கு தேவையான பேசிவ் காம்பனன்ட்ஸை வெளியே நம்ம கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பேசிவ் காம்பனன்ட்ஸ்லாம் நம்ம வெளியில இன்டகிரேட்டட் சர்க்கியூட். அதனால தான் ஒரு சிப் இருந்துச்சுன்னா சிப்பை சுற்றி நிறைய இது இருக்கும், என்னது நிறைய கெப்பாசிட்டர்ஸ் ரெசிஸ்டர்ஸ்லாம் அதை சுற்றி இருக்கும். அதெல்லாம் கொண்டு வந்து இன்டகிரேட்டட் சர்க்கியூட்குள்ள மோஸ்ட்லி வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்குள்ள வி ஒன்லி ஹேவ் ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் தான் இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் வச்சு செய்யறது தான் நம்மளுக்கு இன்டகிரேட்டட் சர்க்கியூட். இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டே அப்படியே இவால்வ் ஆச்சு. ஸோ அதை வந்து in around 1958 so first very large circuit, very large scale integrated circuit செய்யறாங்க. இது பேர் தான் என்னதுன்னா VLSIC சொல்றாங்க. VLIC.
ஓகே, இது வந்து வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட்டட் சர்க்கியூட். ஸோ இது இன்னும் இவால்வ் ஆகி தான் வி காட் மைக்ரோ ப்ராசஸர் அதெல்லாம் வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வி ஆர் ஏபிள் டு மேக் டிரான்சிஸ்டர் ஆஃப் தி சைஸ் ஆஃப் 0.33 millimeter. ஓகே, ஸோ இதுவும் இது இப்போ வந்து நேனோமீட்டர் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இப்போ நேனோமீட்டர் சைஸில் நம்மளுக்கு வி கேன் மேக் டிரான்சிஸ்டர்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு இப்போ நம்மளோட i3 i7 மைக்ரோ ப்ராசஸர்லாம் ப்ராசஸர்லாம் இருக்குல்ல, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா அவன் ஒன்றுத்துக்கு ஆட் கொடுப்பான். என்னன்னா 0.2 நேனோமீட்டர் இல்லைன்னா 2 நேனோமீட்டர்னு சொல்லுவான். அதாவது என்ன அர்த்தம்னா அவனோட டிரான்சிஸ்டரோட சைஸ் வந்து அவ்வளோ சின்னதாக இருக்கு. ஓகே, ஸோ அவ்வளோ சின்னதாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஸோ நம்மளுக்கு நிறைய டிரான்சிஸ்டரை ஒரு சின்ன ஸ்பேஸ்லேயே வந்து ஆக்கியூபை பண்ணலாம். ஸோ நம்ம அப்போ எப்படி இவால்வ் ஆயிருக்கோம்னு பாருங்க. அதாவது ஒரு ரூம் சைஸ்ல வேக்யூம் டியூப் வச்சுட்டு நம்ம ப்ராசஸிங் பண்ணிட்டு இருந்தோம், நியூமரிக்கல் ப்ராசஸிங் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சிலிக்கான் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட எலக்ட்ரானிக் காம்பனன்ட் சைஸ் சின்னதாயிட்டே வந்துட்டு இப்போ நம்ம வந்து வி அட்டைன் நேனோமீட்டர் ரீஜன். ஓகே, நம்மளால ஒரு எலக்ட்ரான் கண்ட்ரோல் பண்ற டிவைஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆட்டம் சைஸ்க்கே கொண்டு போக முடிஞ்சிச்சு. அதாவது ஒரு எலக்ட்ரான் நமக்கு இந்த இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்றோம், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானை கண்ட்ரோல் பண்றோம். ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானை கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி இருந்த டிவைஸ் எல்லாம் பெருசா இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட அதுங்க ஒரு ஆட்டம் சைஸ்க்கே வந்துருச்சு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா we are now capable of controlling electrons through atoms. நம்ம ஆட்டமுக்கு வந்து ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், அந்த ஆட்டம் சைஸ்ல இருக்கிற டிவைஸ் வந்து ஒரு எலக்ட்ரானை இங்க போப்பா அங்க போகாதப்பான்னு சொல்லிட்டு அதால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட இப்போ அட்வான்டேஜ். நம்ம அந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆகி டெக்னாலஜியில் அட்வான்ஸ் ஆகி வந்திருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு we need to know about semiconductors. ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி இதோட முடிஞ்சிருச்சு. we are now going to understand about semiconductors. இதெல்லாம் பாசிபிள் ஆனதுக்கு காரணம் செமிகண்டக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சது தான். ஓகே, ஸோ செமிகண்டக்டர்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்னா எனர்ஜி பேண்ட் டயக்ராம்ன்றதை புரிஞ்சுக்கணும். எனர்ஜி பேண்ட் டயக்ராம் ஆஃப் சாலிட்ஸ். ஸோ இப்போ வந்து எனர்ஜி பேண்ட் டயக்ராம் ஆஃப் சாலிட்ஸ். ஸோ இது ஏன் வருது, ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் எதனால வந்துச்சுன்னு பார்த்தோம்னா கான்செப்ட் ஆஃப் எனர்ஜி பேண்ட் டயக்ராம் இது ஏன் வருது. ஸோ நம்ம ஹைட்ரஜன் ஆட்டம் பார்த்துருப்போம். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம்ல எனர்ஜி லெவல்ஸ் வந்து கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் இருக்கும் E1, இது E0, கிரவுண்ட் ஸ்டேட் E0. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும், செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அதோட கொஞ்சம் கம்மியான டிஸ்டன்ஸ்ல இருக்கும், தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அதோட கம்மியான டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அப்படியே போக போக என்ன ஆயிடும்னா எனர்ஜி ஸ்டேட்ஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து இது மாதிரி பஞ்சப் ஆயிடும். ஓகே, ஸோ அதுங்களுக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டு தே ஃபார்ம் இது மாதிரி பேண்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஸோ இது வந்து சிங்கிள் ஆட்டம்க்கு நம்ம இப்ப பாக்குறது என்னதுன்னா சிங்கிள் ஆட்டம்க்கு. இப்போ நம்ம சாலிட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா சாலிட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம். ஸோ ஒரு சாலிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் ஹாஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும் அதில். ஓகே, ஸோ இதுவும் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தே ஆர் அரேஞ்ச் இன் அ ரெகுலர் பேட்டர்னில் தே ஆர் அரேஞ்ச்டு. இது மாதிரி லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ஒரு ஸ்மால் வால்யூமில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி வேலன்ஸ் லெவல் இருக்குது, அதாவது எக்ஸைட்டட் ஸ்டேட், இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா இதெல்லாம் எக்ஸைட்டட் எனர்ஜி லெவல். ஸோ எக்ஸைட்டட் எனர்ஜி லெவல்ன்றது இதுதான் எக்ஸைட்டட் இ லெவல்னு போடுறேன். ஓகே, ஸோ எக்ஸைட்டட் லெவல்ஸ்லாம் என்ன ஆகும்னா ஒரு ஆட்டத்தோட எக்ஸைட்டட் லெவலும் இன்னொரு ஆட்டத்தோட எக்ஸைட்டட் லெவலும் வந்து எல்லாமே வந்து ஸ்குவீஸ் ஆகிடும் டியூ டு லெஸ் அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால இதுங்க எல்லாமே ஸ்குவீஸ் அப் ஆகிட்டு ஸோ இதுங்க எல்லாமே இப்போ என்ன ஆகிடும்னா அதுங்களோட எக்ஸைட்டட் லெவல்ஸ் எல்லாமே வந்து பஞ்ச் அப் ஆகிட்டு தே ஃபார்ம் அ பேண்ட். ஓகே, ஸோ ஒரு பேண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அப்போது
இந்த ஸ்பேஸ் எல்லாம் கம்மியா இருக்கிறதுனால எனர்ஜி லெவல்ஸ் எல்லாமே குரூப் ஆகிட்டு ஸோ வி ஹாவ் எய்தர் வேலன்ஸ் லெவல் இருக்கும் இல்லைன்னா கண்டக்ஷன் லெவல் இருக்கும். அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கும். இன்னொன்று எக்ஸைட்டட் ஸ்டேட்டு, ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டு, செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்லாம் கிடையாது. ஸோ ஒன்று கண்டக்ஷன் ஸ்டேட்டு இல்லைன்னா வேலன்ஸ் ஸ்டேட். ஓகே, ஸோ அப்போ ரெண்டு ஸ்டேட்டு தான் பாசிபிள். ஸோ அப்போ என்னன்னா வி ஹாவ் வேலன்ஸ் பேண்ட். ஸோ வேலன்ஸ் பேண்ட். இன்னொன்று வந்து வி ஹாவ் கண்டக்ஷன் பேண்ட். ஓகே, ஸோ இந்த பேண்ட் எல்லாம் எதனால உருவாகுது? ஸோ டியூ டு லெஸ் அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்பேஸ். அதே மாதிரி ஆர்பிட்டல்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் ஆகி ஒன்னோட ஒன்று மெர்ஜ் ஆகிடும். மெர்ஜ் ஆகிட்டதுனால ஸோ இதுங்களுக்கு இது மாதிரி டிஸ்டிங்க்ட் எனர்ஜி லெவல்ஸ் இருக்காது. ஒன்று வேலன்ஸ் லெவல் இருக்கும் இல்லைன்னா கண்டக்ஷன் லெவல் இருக்கும். ஓகே, ஸோ எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் குரூப் ஆகிட்டு தே ஃபார்ம் பேண்ட். ஸோ அப்போ ஒரு ஆட்டமோட வேலன்ஸ் பேண்டும் இன்னொரு ஆட்டமோட வேலன்ஸ் பேண்டு அதோட எனர்ஜி லெவல்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன ஆயிடும்னா இதுங்களுக்கு இது மாதிரி டிஸ்டிங்க்டா இல்லாம வி ஹாவ் இந்த லெவல்ஸ் எல்லாம் குரூப் ஆயிடும். இந்த லெவல்ஸ் எல்லாம் குரூப் ஆயிட்டு வி ஹாவ் அ கேப். ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா இதை வேலன்ஸ் பேண்டுன்னு சொல்லுவோம். இதை வந்து கண்டக்ஷன் பேண்டுன்னு சொல்லுவோம். இது நம்மளுக்கு இப்போதைக்கு புரியாத மாதிரி இருக்கும். நான் இதை இன்னும் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட் எனர்ஜி ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து இது மாதிரி தனித்தனியா இல்லாம குரூப் ஆயிடும். ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப ஹையர் எனர்ஜி ஸ்டேட்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும்னா தே பஞ்ச் அப் டு ஃபார்ம் அனதர் பேண்ட். ஓகே, ஸோ இந்த பேண்டுக்கு பேரு கண்டக்ஷன் பேண்ட். வேற கீழே இருக்கிற லோவர் வேலன்ஸ் இது பேரு வேலன்ஸ் பேண்ட். ஸோ இந்த வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் அப்ப என்னதை மீன் பண்ணுதுன்னா இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து அதோட வேலன்ஸ் ஷெல்லில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வேலன்ஸ் பேண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். அதாவது அது இன்னும் நியூக்ளியஸோட இன்ஃப்ளூயன்ஸை ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது ஏற்கனவே வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிறதே அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் தான் இருக்கு அந்த எலக்ட்ரான். ஆனாலும் இந்த நியூக்ளியஸோட பிரசன்ஸை வந்து அது ஃபீல் பண்ணிட்டே இருக்கு. அப்போ இது ஸ்டில் பவுண்டட் எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் என்னது? பவுண்டட் எலக்ட்ரான். ஓகே, ஸோ இப்போ இந்த பவுண்டட் எலக்ட்ரான் வந்து இந்த நியூக்ளியஸோட எஃபெக்ட்ல இருந்து தப்பிச்சு வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. வெளியே போயிடுச்சுன்னா அப்போ அது மாதிரி வெளியில போறதுக்கு இட் ரிக்வயர்ஸ் எனர்ஜி. அதே சமயத்துல இது வந்து ஆர்பிட்ரியா எங்கேயோ ஏதோ ஒரு எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு எங்கேயோ போயிட முடியாது. ஸோ இங்க இருந்து அது ஃபுல்லா ஃப்ரீ ஆகணும்னா இட் ஹேஸ் டு சாட்டிஸ்ஃபை சம் எனர்ஜி கிரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி இருந்துச்சுன்னா தான் இதால அப்சர்வ் பண்ணிட்டு இதோட இந்த நியூக்ளியஸோட ஃபீல்ட்ல இருந்து தப்பிச்சு வெளியே போக முடியும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம், இது ஒன்ஸ் தப்பிச்சு வெளியே போயிடுச்சுன்னா இந்த எலக்ட்ரான் வந்து கண்டக்ஷன் பேண்ட்ல போயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது கண்டக்ஷன் பேண்ட்ல இருந்துச்சுன்னா அது வந்து ஃப்ரீ எலக்ட்ரான். ஓகே, இதுவே வேலன்ஸ் பேண்ட்ல இருந்துச்சுன்னா ஸ்டில் இட் இஸ் அ பவுண்ட் எலக்ட்ரான், நியூக்ளியஸோட பவுண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து சிங்கிள் ஆட்டமா பார்க்காம இது மாதிரி நிறைய ஆட்டம்ஸ் எல்லாம் பஞ்ச் ஆயிட்டு அதோட எலக்ட்ரான்ஸும் இதே ஸ்டேட்ல தான் இருக்கும். ஸோ அந்த குரூப் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்னர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ்ல இன்னர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கும். வேற அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ், வேலன்ஸ் ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து தே ஃபார்ம் த வேலன்ஸ் பேண்ட். ஓகே, ஸோ வேலன்ஸ் பேண்ட்ல தேர் ஆர் பஞ்ச் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் which required energy to move to the conduction band. ஒன்ஸ் கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுச்சுன்னா கண்டக்ஷன் பேண்டுன்றது இந்த இந்த சாலிட்ஸோட ஒரு ஆட்டமால ஆயிருக்கும். அந்த ஆட்டமோட எக்ஸைட்டட் ஸ்டேட் தான். ஆனா அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னா இட் இஸ் நோ மோர் பவுண்டட் எலக்ட்ரானா இருக்க முடியாது, ஃப்ரீ எலக்ட்ரான் ஆயிடும். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து இட் ஹெல்ப்ஸ் ஃபார் கண்டக்ஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து கண்டக்ஷன் பேண்டு வேலன்ஸ் பேண்டோட ஐடியா. ஸோ அப்போ இதை பத்தி நம்ம ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதிடலாம். ஸோ வேலன்ஸ் பேண்ட், ஸோ இது எதனால ஃபார்ம் ஆயிருக்கு? ஃபார்ம் டியூ டு வேலன்ஸ் ஆர்பிட்டால்னால. ஓகே, ஃபார்ம்டு டியூ டு வேலன்ஸ் ஆர்பிட்டால். ஓகே, இங்க கவனமா பார்க்க வேண்டியது ஆர்பிட்டால், ஆர்பிட்ஸ் கிடையாது, ஆர்பிட்டால்ஸ். ஸோ ஆர்பிட்டால்ஸ்னா மொமெண்டம் ஓட இது லெவல்ஸ். ஓகே, ஸோ ஃபார்ம் டியூ டு
வேலன்ஸ் ஆர்பிட்டால்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து they contain electrons, so electrons that are loosely bound. ஓகே, இன்னும் பவுண்ட் ஸ்டேட்ல தான் இருக்கு, bound to the nucleus. ஏன் லூஸ்லி பவுண்டு? ஸோ இன்னர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து இந்த நியூக்ளியஸோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸை ஸ்கிரீன் பண்ணும். ஓகே, ஸோ அதாவது இந்த நியூக்ளியஸால இவங்களெல்லாம் தாண்டி வெளியில இருக்கிறவரை வந்து பிடிச்சி இழுக்கிறது கஷ்டம். ஓகே, ஸோ அதனால இந்த இன்னர் மோஸ்ட் எலக்ட்ரானோட இதுங்க வெளியில இருக்கிற வேலன்ஸ் செல்ல இருக்கிற எலக்ட்ரான் வந்து இட் இஸ் லூஸ்லி பவுண்ட். ஓகே, நியூக்ளியஸால அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா இழுக்க முடியாது. ஸோ we call them as loosely bound to the nucleus. ஓகே, ஸோ நியூக்ளியஸ்க்கு லூஸ்லி பவுண்டா இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிற எலக்ட்ரானோட எனர்ஜியை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா ஈவின்னு சொல்லுவோம். ஓகே, ஈவின்றது என்னதுன்னா எனர்ஜி ஆஃப் த வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகே, ஸோ இட் ரெப்ரசென்ட்ஸ் த மேக்ஸிமம் எனர்ஜி ஆஃப் த வேலன்ஸ் பேண்ட். ஈவின்றது அப்போ என்னதுன்னா மேக்ஸிமம் எனர்ஜி ஆஃப் த வேலன்ஸ் பேண்ட். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒரு ஆர்பிட்டல்ல இருக்கும் போதும் ஒரு எனர்ஜி இருக்கும். நம்ம ஹைட்ரஜன் ஆட்டமே அசியூம் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்போ அவுட்டர் மோஸ்ட் இருக்கிறதுலே இந்த எலக்ட்ரான்ஸை வந்து வி கேன் அரேஞ்ச் த்ரூ ரெண்டு பிரின்சிபிள் இருக்கு. ஆஃப் பிரின்சிபிள் படி நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா ஸோ ஒரு ஆட்டமுக்குன்னு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்க முடியும். ஸோ அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லு இத்தனாவது ஷெல்லுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த ஷெல்ல இருக்கிற போது அதுதான் நம்மளுக்கு பிரின்சிபிள் குவாண்டம் நம்பர் என்ன தருது. ஓகே, ஸோ இந்த எண்ணை வந்து கொண்டு வந்து நம்மளோட எனர்ஜி லெவல் இதுல இஎன்ல சப்ஸ்டியூட் பண்ணி we can find the energy of the electron at that shell. அந்த ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரானோட எனர்ஜியை கண்டுபிடிச்சிக்கலாம். அது மாதிரி கண்டுபிடிக்கிற எனர்ஜி தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா வேலன்ஸ் பேண்ட் எனர்ஜின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரானும் வந்து ஸ்டில் வந்து அது ஃப்ரீ எலக்ட்ரான் கிடையாது, லூஸ்லி பவுண்ட் டு த நியூக்ளியஸ். அது இன்னும் வந்து நம்ம ஆட்டத்தோட நியூக்ளியஸோட பவுண்ட் ஆகி தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுவோம். ஸோ கண்டக்ஷன் பேண்ட். ஸோ கண்டக்ஷன் பேண்ட் வந்து டியூ டு அன்ஆக்குபைடு ஆர்பிட்டால். ஸோ இதெல்லாம் வந்து அலோடு எனர்ஜி லெவல்ஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு எனர்ஜி லெவல்ஸ் வந்து கண்ணாப்புனான்னு வைக்க முடியாது. ஸோ ஒரு ஆட்டம்னு இருக்குதுன்னா அதுக்கு அலோடு எனர்ஜி லெவல்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒன்று இந்த எலக்ட்ரான் இங்கே இருக்கலாம், இல்லைன்னா இங்கே தான் இருக்கலாம், இதுக்கு நடுவில் இருக்க முடியாது. ஸோ அப்போ கண்டக்ஷன் பேண்டுன்றது என்னதுன்னா வேலன்ஸ் லெவல் இருக்கா, இதுதான் வேலன்ஸ் லெவல் இருக்கிறதுலே அவுட்டர் மோஸ்ட் அலோடு லெவல். இதுக்கு அடுத்த லெவல் இருக்குது இல்ல, வேலன்ஸ் லெவலுக்கு அடுத்தது எக்ஸைட்டட் லெவல்ஸ். ஸோ இதெல்லாம் கம்பைன் ஆகி தான் நம்மளுக்கு கண்டக்ஷன் பேண்டுன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ கண்டக்ஷன் பேண்டுன்றது என்னதுன்னா வேலன்ஸ் பேண்டோட இது அதுக்கு ஹையர் எக்ஸைட்டட் ஸ்டேட் தான் நம்மளுக்கு கண்டக்ஷன் ஸ்டேட். ஸோ கண்டக்ஷன் ஸ்டேட்ல இருக்கும் போது இந்த எலக்ட்ரான் வந்து நோ மோர் பவுண்ட் டு த நியூக்ளியஸ், நியூக்ளியஸோட பவுண்ட் ஆயிருக்காது. ஓகே, ஆனாலும் நம்ம ஏதோ ஒரு லெவல் நம்மளா மார்க் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி கிடைச்சாதான் இது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அது கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடும். அப்போ வந்து அதுக்கு ஃப்ரீயா இருக்கும். தேர்ஃபோர் கண்டக்ஷன் பேண்டுன்றது என்னதுன்னா தே ஆர் ஃபார்ம்டு டியூ டு the unoccupied orbitals. But they are allowed. ஓகே, allowed orbitals தான், ஆனா unoccupied orbitals. ஓகே, ஸோ அதாவது இதுங்கெல்லாம் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ இது அப்போ என்ன ஆகலாம், எலக்ட்ரான் கேன் ஜம்ப் டு திஸ் பேண்ட் when energized. ஓகே, ஸோ இதுக்கு நம்மளுக்கு இங்க இருந்து இங்க போறதுக்கு இஃப் வி நீட் சம் h nu ஆஃப் எனர்ஜி, இதுக்கு அந்த h nu ஆஃப் எனர்ஜியை நம்ம கொடுத்தோம்னா தென் இட் வில் பி நோ மோர் இன் த வேலன்ஸ் ஷெல். வேலன்ஸ் ஷெல் இல்லாம இது வந்து நெக்ஸ்ட் அலௌடு ஷெல்லான கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடும். ஸோ கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுச்சுன்னா நியூக்ளியஸால இதை இழுக்க முடியாது. ஸோ இந்த எலக்ட்ரான் இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான் ஆயிடுச்சு. ஸோ எலக்ட்ரான் கேன் ஜம்ப் டு திஸ் பேண்ட் வென் எனர்ஜைஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட் ரிகார்டிங் வேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட்.
இப்போ இந்த வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் நடுவுல ஒரு அன்அலௌடு பேண்ட் ரீஜன் இருக்கு. ஓகே, இந்த ரீஜன். ஸோ இது வந்து வேலன்ஸ் பேண்டு, இது வந்து கண்டக்ஷன் பேண்டு. இதுல நடுவுல ஒரு அன்அலௌடு ரீஜன் இருக்கு. அதாவது நீங்க இப்போ இங்க இருக்கிற எலக்ட்ரானு இதை இங்க கொண்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டேட்ல எலக்ட்ரான் இருக்காது, திரும்பியும் அதோட வேலன்ஸ் பேண்டுக்கே வந்துடும். ஸோ அப்போ இதை வந்து இந்த எலக்ட்ரானை ஃப்ரீ ஆக்கணும்னா நம்மளுக்கு கண்டக்ஷன் பேண்டுக்கு போறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ அதை கொடுத்தா நேரா இங்க ஜம்ப் பண்ணிடும். ஸோ இன்பிட்வீன் லெவல்ஸ் வந்து நாட் அலௌட். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இந்த இன்பிட்வீன் ரீஜனை தான் ஃபர்பிடன் எனர்ஜி கேப்னு சொல்றோம். ஸோ நீங்க கம்மியா எனர்ஜி கொடுத்தீங்கன்னா ஃபர்பிடன் எனர்ஜி கேப் போற அளவுக்கு தான் எனர்ஜி கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால அந்த எலக்ட்ரான் வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு போகாது. ஓகே, ஸோ அதனால இதுக்கு பேரு ஃபர்பிடன்னா போகக்கூடாத இது. ஓகே, அன்அலௌடு எனர்ஜி கேப். ஸோ ஃபர்பிடன் எனர்ஜி கேப். ஸோ இந்த எனர்ஜி கேப் தான் வந்து இட் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் வேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட். ஸோ ஃபர்பிடன் எனர்ஜி கேப்ன்றது என்னதுன்னா த எனர்ஜி கேப் பிட்வீன் த வேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து ஃபர்பிடன் எனர்ஜி கேப். ஸோ இந்த ஃபர்பிடன் எனர்ஜி கேப்போட இம்பார்ட்டன்ஸ் என்னது? எலக்ட்ரான்ஸ் cannot exist in the forbidden energy gap. Electrons cannot exist in the forbidden எனர்ஜி கேப். ஓகே, ஸோ எனர்ஜி வந்து அப்போ கொடுக்கறது வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் நடுவில் எவ்வளோ தூரம் போகிறதுக்கு தேவைப்படுதோ அந்த எனர்ஜி கொடுக்கணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேண்ட் கேப் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எனர்ஜி கேப் அப்போ எப்படி டிரைவ் பண்ணலாம்னா எனர்ஜி கேப் இஜின்னு சொல்லுவோம். இஜி ஈக்குவல் டு எனர்ஜி டு ரீச் கண்டக்ஷன் பேண்ட் மைனஸ் எனர்ஜி டு இன் வேலன்ஸ் பேண்ட். இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தான் வந்து நம்ம எனர்ஜி கேப். ஸோ நம்மளுக்கு அப்போ எக்ஸ்டர்னலா இந்த எலக்ட்ரானை வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு கொண்டு போறதுக்கு we have to provide a energy which is equal to Eg. ஓகே, ஸோ இந்த எனர்ஜி கேப் அளவுக்கு எனர்ஜி கொடுத்தாதான் இது வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம சொல்றோம். ஸோ பேஸ்ட் ஆன் த எனர்ஜி கேப் வி கேன் கிளாசிஃபை மெட்டீரியல்ஸ். இப்போதான் வந்து நம்ம வந்து உண்மையான கதைக்கே வரும். அப்போ செமிகண்டக்டர், கண்டக்டர், இன்சுலேட்டர்லாம் அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா we can understand through எனர்ஜி கேப். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? ஸோ சிங்கிள் எலக்ட்ரான் சிங்கிள் ஆட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் ஹாஸ் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். இது மாதிரி ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். ஸோ இதில் நம்ம ஃபில் பண்ணோன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து அலௌடு எனர்ஜி, இதெல்லாம் அலௌடு ஆர்பிட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து சிங்கிள் ஆட்டம்க்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு இஃப் யூ ஹேவ் மோர் தென் ஒன் ஆட்டம், ஸோ என்ன ஆயிடும்னா இந்த வேலன்ஸ் பேண்ட் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆயிடும். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் மோர் தென் ஒன் ஆட்டம்ஸ் அப்போ என்ன ஆயிடும்? வேலன்ஸ் பேண்ட் எல்லாமே மிக்ஸ் ஆயிடும். ஓகே, ஸோ இதெல்லாம் மிக்ஸ் ஆயிட்டு வி கெட் வேலன்ஸ் பேண்ட். அதே மாதிரி அடுத்த அலௌடு இது இருக்கும்ல, அலௌடு ஆர்பிட்டால், அந்த அலௌடு ஆர்பிட்டால் எல்லாம் கம்பைன் ஆயிட்டு இந்த அலௌடு ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் கம்பைன் ஆயிட்டு வாட் வி ஹேவ் கால்டு கண்டக்ஷன் பேண்ட் இருக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த ஆர்பிட்டாலுக்கு போயிடுச்சுன்னா இந்த நியூக்ளியஸால இதை அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிறது வந்து பவுண்டட் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்தது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பேஸ்ட் ஆன் திஸ் எனர்ஜி கேப் வி கேன் கிளாசிஃபை மெட்டீரியல்ஸ் இன்டு இன்சுலேட்டர்ஸ், கண்டக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு வி கேன் கிளாசிஃபை. ஓகே, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். So classification of materials based on the energy gap.
So based on the energy gap, we can classify materials into insulators, conductors and semiconductors. Okay. So இப்போ if it has large energy gap இருந்துச்சுன்னா, that is the forbidden energy gap is greater than 6 electron volt இருந்துச்சுன்னா, then we call such materials as insulators. So insulators என்னன்னா, so insulators are materials with a large energy gap. Okay. ஸோ இதோட எனர்ஜி கேப் எப்படி எவ்வளோ இருக்கும்னா, இஜி வந்து இஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 6 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா வி கால் தோஸ் மெட்டீரியல்ஸ் அஸ் இன்சுலேட்டர்ஸ். ஓகே. ஸோ அதனால இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஜம்ப் பண்ணி கண்டக்ஷன் பேண்டுக்கு போக முடியுமாதான்னா போக முடியும். ஆனால் வி ஹவ் டு சப்ளை மோர் எனர்ஜி. ஓகே. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடையாது. ஸோ எலக்ட்ரான்ஸ் ஒன்ஸ் இங்கே இருக்கிற வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போச்சுன்னா நியூக்ளியஸ் அது இழுக்காது. ஸோ இந்த 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 மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஸோ இந்த மெட்டீரியல் இப்போ இதுதான் மெட்டீரியல்னு வச்சுக்கோங்களேன். இதில் இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்க்கு நீங்கள் இப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்தீங்கன்னா தென் இட் ஸ்டார்ட்ஸ் டு மூவ். ஓகே. ஸோ இந்த நெகட்டிவ் டெர்மினல், ஸோ இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி கண்டக்ட் ஆகும். ஆனால் இதுவே இங்கே வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லைன்னா நீங்கள் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்தாலும் இங்கே வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஹை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும். அப்படின்னா தான் இந்த இங்கே அப்போ இந்த வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு இது வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே பிரேக் டவுன் நடக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 10,000 கிலோ வோல்ட்ஸ் அதுக்கு மேலே கொடுத்தோம்னா தான் ஒரு இன்சுலேட்டர் வந்து கண்டக்டராக மாறும். ஸோ அந்த அளவுக்கு எனர்ஜி கொடுத்து நம்ம பண்ணுற மாதிரி கண்டக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கிறது நம்மளுக்கு வி கேன் ஈவன் மேக் த இன்சுலேட்டர் டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகே. ஸோ ஆனால் நம்மளுக்கு வி ஆர் நவ் கன்சிடரிங் ஒன்லி த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல் பேஸ்ட் ஆன் த எனர்ஜி கேப். ஸோ எனர்ஜி கேப் வந்து 6 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மேலேயோ இல்லை அதுக்கு ஈக்குவலாகவோ இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியலை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வி கால் தெம் அஸ் இன்சுலேட்டர்ஸ். ஸோ அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, resistivity will be of the order of 10 power 11 to 10 power 19 electrons 19 ohms per meter. ஸோ நம்ம இங்கே அப்போ ரெசிஸ்டிவிட்டியை மெஷர் பண்ணுறோம். ரெசிஸ்டிவிட்டி, ஸோ ரெசிஸ்டிவிட்டி வந்து ரேஞ்ச் வந்து 10 power 11 to 10 power 19 ஓம் மீட்டர். ஓகே. ஸோ இந்த அளவுக்கு அதுக்கு ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். So next we can see about conductor. Okay. So conductor usually metals. Conductors usually metals நம்ம conductors ரீஜுக்குள்ள கொண்டு வரலாம். ஸோ இங்கே என்ன நடக்கும்னா கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டும் ஓவர்லேப் ஆகிருக்கும். ஸோ இங்கே இடத்துல பாருங்களேன், கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டும் ஓவர்லேப் ஆகிருக்கு. ஓகே. ஸோ கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டும் ஓவர்லேப் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்னன்னா அந்த மாதிரி மெட்டீரியலுக்கு ஏற்கனவே வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இங்கே வந்து அப்போ எனர்ஜி கேப்பே இங்கே கிடையாது. இங்கே இஜி வந்து இஸ் வெரி லோ. ஸோ இங்கே வந்து அப்போ எனர்ஜி கேப் வந்து ஹியர் வேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட் ஆர் ஓவர்லேப். ஓகே. ஸோ ஓவர்லேப் ஆகிருக்கும். தேர்ஃபோர் இங்கே இஜி வந்து இஸ் ஜீரோ. ஓகே. எனர்ஜி கேப்பே இருக்காது. ஸோ இது மாதிரி இருக்கிறதுக்கு ரெசிஸ்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, ஸோ ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் 10 power minus 2 to 10 power minus 8 ஓம் மீட்டர். ஓகே. ஸோ ரெசிஸ்டிவிட்டி மைனஸில் இருக்கும். ஓகே. ஸோ இந்த அளவுக்கு லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல்ஸில் இது என்னது குட் கண்டக்டர்ஸ். ஸோ மெட்டல்ஸ் அதனால
கண்டக்ஷன் பேண்டுக்கு வேலன்ஸ் பேண்டும் ஓவர்லேப் ஆனதுனால இதுல நேச்சுரலாவே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த மெட்டீரியல்ல நேச்சுரலாவே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நேச்சுரலாவே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா இதை டச் பண்ணா நம்மளுக்கு வந்து கரண்ட் அடிக்குமானா அடிக்காது. ஸோ அதுங்க வந்து கிறிஸ்டல் லாட்டிஸ்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ இதுங்களை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு வி நீட் அ பொட்டென்ஷியல். ஸோ இதுக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருந்துச்சுன்னா தான் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ அது வரைக்கும் இதுங்க ரேண்டமா இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ்குள்ளேயே மூவ் ஆகிட்டு இருக்குங்க ரேண்டமா. ஸோ நீங்க ஈவன் தோ இஃப் யூ டச் யூ கேனாட் எக்ஸ்ட்ராக்ட் தி எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் திஸ். ஓகே, ஸோ இதுங்க வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரலா இருக்கும். Unless otherwise if you provide an external potential என்ன பண்ணியிருக்கிறோம், இங்க எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் இங்க வேக்கன்சி ஆஃப் எலக்ட்ரான்ஸும் கிரியேட் பண்ணியிருக்கோம். பாசிட்டிவ் டெர்மினல் வந்து நீட்ஸ் எலக்ட்ரான், நெகட்டிவ் டெர்மினல் வந்து எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா இப்போ தேர் இஸ் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். தேர்ஃபோர் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இதுல பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்து போகும். தேர்ஃபோர் எலக்ட்ரான்ஸ் வந்து அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ மெட்டல்ஸ்ல வந்து நேச்சுரலாவே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெண்டு கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் பார்த்துட்டோம். ஒன்னுத்துல எனர்ஜி கேப் ரொம்ப அதிகமா இருக்கு, இன்னொன்னுத்துல கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டும் வந்து ஓவர்லேப் ஆயிருக்கு. இப்போ இது ஓவர்லேப்பும் ஆகாம அதே மாதிரி எனர்ஜி கேப் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு மெட்டீரியல் நம்மளால பார்க்க முடியுமானா பார்க்க முடியும். நேச்சுரல் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கானா எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. நம்மளால உருவாக்க முடியுமானா உருவாக்கவும் முடியும். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா செமிகண்டக்டர்ஸ் சொல்றோம். ஸோ செமிகண்டக்டர்ஸ்ன்றது ஆர் தோஸ் மெட்டீரியல்ஸ் whose band gap energy is of the order of less than 3 electron volt. ஓகே, ஸோ செமிகண்டக்டர்ஸ்ன்றது என்னதுன்னா, ஸோ அப்போ நேச்சுரலாவே இதுங்களுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது. வேலன்ஸ் பேண்ட்ல தான் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கண்டக்ஷன் பேண்ட்ல எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா தான் ஃப்ரீ எலக்ட்ரான். ஆனா இதுங்க நேச்சுரலாவே கண்டக்ஷன் பேண்ட்ல எலக்ட்ரான் இருக்காது. there is a difference between there is a energy gap between valence band and conduction band. ஸோ இதெல்லாம் பேண்டுன்னு சொல்றதுனால இதை புதுசா பார்க்க கூடாது. இந்த இதுல இருந்து ஃப்ரீ எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்கணும். எனர்ஜி கொடுத்துட்டா ஒன்ஸ் அது வந்து நியூக்ளியஸோட அட்டாச் ஆயிருக்காது, அது வந்து ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கும். ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கிற எலக்ட்ரானுக்கு இஃப் யூ அப்ளை பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் தே ஸ்டார்ட் டு கண்டக்ட். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல போக ஆரம்பிச்சுக்கும், அப்போ அது கண்டக்டரா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இதுங்களுக்கு பேண்ட் கேப் எனர்ஜி இஜி வந்து இஸ் லெஸ் தென் 3 எலக்ட்ரான் வோல்டர். ஓகே, so they have a conduction in between the range. இதோட ரெசிஸ்டிவிட்டி ரேஞ்ச் அப்போ பார்த்தீங்கன்னா 10 பவர் -5 ஓம் மீட்டர் டு 10 பவர் 6 ஓம் மீட்டர். ஓகே, ஸோ இது வந்து லோவஸ்ட் எனர்ஜி. அப்போ இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியலும் இருக்கு. இல்லைன்னா இதை வந்து நம்ம ஹை டெம்பரேச்சர் கொண்டு போகும்போது நம்மளோட செமிகண்டக்டர் வந்து கண்டக்டரா பிஹேவ் பண்ணும். அது ஏன் நடக்குதுன்னா, நம்ம எனர்ஜி சப்ளை பண்றோம். ஸோ இப்போ செமிகண்டக்டரை ஹீட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹீட் பண்ணீங்கன்னா அப்போ என்ன ஆயிடும்னா, வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரானுக்கு எனர்ஜி கிடைச்சி இட் மூவ்ஸ் டு கண்டக்ஷன் பேண்ட். அதாவது அது நோ மோர் அட்டாச் டு த நியூக்ளியஸோட அட்டாச் ஆயிருக்காது, அது இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை ஹீட் பண்ணணும். ஸோ ஹீட்டோ இல்லை ஏதோ ஒரு தெர்மல் ஷாக்கோ ஏதோ கொடுத்தோம்னா தென் அப்போ என்ன ஆயிடும்னா செமிகண்டக்டர்ஸ் வந்து அதோட ரெசிஸ்டிவிட்டி கம்மியாயிடும். அதனால தான் இந்த ரேஞ்சில் நம்ம நெகட்டிவ் பார்க்க முடியுது. ஸோ ரூம் டெம்பரேச்சர்ல தே ஹேவ் ஹை ரெசிஸ்டன்ஸ், whereas at high temperature semiconductors behaves like a conductor. அங்கேயும் ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் எதனால உருவாகுதுன்னா, நம்ம டெம்பரேச்சர் கொடுக்கறதுனால பாண்ட் வந்து உடஞ்சி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு they no more attached to the nucleus. So and the free electrons helps in the conduction process. So அது மாதிரியும் we can make the semiconductor கண்டக்டரா மாத்தலாம். ஓகே, இல்ல இதை இன்னொரு விதமாகவும் we can make it as conductor. அது என்னதுன்னா through adding impurities. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இதுங்களுக்கு ஃபர்பிடன் எனர்ஜி கேப் ஃபார் இப்போ மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் இஜி forbidden energy gap for silicon at room temperature வந்து it's 1.1 electron volt. Okay, for germanium it is 0.7 electron volt. Okay, so இது வந்து அப்போ it lies between மெட்டல்ஸுக்கும் இன்சுலேட்டருக்கும் நடுவில் இருக்கு. அதனால தான் இதை நம்ம we are calling at semiconductors சொல்றோம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வி கேன் சி அபவுட் டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ். அதில் வந்து எப்படி இந்த செமிகண்டக்டர்ஸில் கண்டக்ஷன் ப்ராசஸ் நடக்குதுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.